ஹாய் இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வடைக்கறி தான் செஞ்சுருந்தேன். வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எடுத்துக்கிட்டு, இது பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பு ஆல்ரெடி ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி இப்படி தோசை கல்லில் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி பொன்னிறமானோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கினோடனே மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்புத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு கலரிடுங்க. கலரிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுருங்க. அந்த சைடில் வந்து நம்ம வடைக்கு ரெடி பண்ணோம்ல, அதை நல்லா இப்படி போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்த உடனே இது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணி இதுவும் ஒரு 5 minutes நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து நல்லா குழம்பு கிரேவி அந்த பதத்துக்கு வந்துடும். வந்த உடனே 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுங்க. நிறைய பேர் போடுவீங்களா தெரியல. இது மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இறக்கும் போது செம்மையாக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், வடைக்கறி ரெடி. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வேறு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.